வெல்கம் டு ப்ராஃபிட் பண்டர் சேனல். இந்த வீடியோல உங்களுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் ஃப்ளோ செட்டிங்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ், டிபிஓ சைஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து புதுசா நம்ம வீடியோஸை பார்க்கறவங்க தான் சரி, இந்த செட்டிங்ஸை நீங்க அப்படியே யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், நீங்களும் உங்க ட்ரேடிங் வந்து அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரு சைட்ல வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் தனியா பார்ப்பேன், இன்னொரு பக்கம் ஆர்டர் ஃப்ளோ அனலைசிஸ் தனியா பார்த்துப்பேன். எனக்கு வந்து நான் ஆர்டர் ஃப்ளோ மெயினா ஃபோக்கஸ் பண்ணேன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த மாதிரி சின்னது பண்ணிட்டு ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டை பார்ப்பேன். இல்ல நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல மெயினா அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோ சின்னது பண்ணிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நான் பெருசா பார்க்க ஆரம்பிப்பேன். சரிங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா, நான் பயன்படுத்தக்கூடிய ட்ரேடிங் விண்டோ. இதே போல உங்களுக்கு நான் எப்படி வர வைக்கணும் அப்படின்னு என்ன பண்றேன், ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க கீழ வந்து சேவ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் பிளாங்க் டெம்ப்ளேட் இருக்கும் பாத்தீங்களா? அத வந்து பிளஸ் குடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், ப்ராஃபிட் பண்ண சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு கிரியேட் குடுத்துறலாம். நான் கிரியேட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட்டிங்ல நான் வந்து லேஅவுட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சிங்கிள் லேஅவுட்டா தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? நார்மல் கேண்டில்ஸ்டிக்கு கீழ வந்து உங்களுக்கு வால்யூம் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வால்யூம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து இந்த வால்யூம் பார்க்க போறது கிடையாது. அண்ட் நம்ம பேசிக்கா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைம் ஃபிரேம் என்னென்ன டைம் ஃபிரேம்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவோமோ, அத வந்து மேல என்ன பண்ணணும் அந்த மாரி சேவ்ல போட்டு வைக்கணும். அதேபோல நம்ம யூஸ் பண்ற சார்ட்ட மேல என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். நான் அத உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துறேன் உங்களுக்கு. இங்க வந்து டைம் இன்டர்வல் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 10 செகண்ட்ஸ்ல இருந்து மந்த்லி டைம் ஃபிரேம் வரையும் உங்களுக்கு வந்து எல்லாமே காமிக்கும். நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துறது 1 மினிட் டைம் ஃபிரேம், 5 மினிட்ஸ் டைம் ஃபிரேம், 3 மினிட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ என்னென்ன டைம் ஃபிரேம் நம்ம அதிகமா யூஸ் பண்றோமோ, அத வந்து இந்த மாரி ஹார்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் அந்த டைம் ஃபிரேம் கிளிக் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு வந்து இங்க என்ன பண்ணும், ஹார்ட் சிம்பல் மாரி லைட்டா காமிக்கும். அந்த ஹார்ட் மேல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேல சேவ் ஆயிடும். ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், 15 மினிட்ஸ் நான் வந்து இன்னும் ஹார்ட் போடலையா? நான் ஜஸ்ட் மவுஸ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு, நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, 15 மினிட்ஸ் டைம் ஃபிரேம் வந்து எனக்கு ஆட் ஆயிடும். எனக்கு வந்து இந்த டைம் ஃபிரேம் தேவையில்ல அப்படின்னா என்ன பண்ணுங்க, உங்க மவுஸ்ல அந்த டைம் ஃபிரேம் மேல வச்சுட்டு ரைட் கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ஆஃப் ஆயிடும். ஓகேவா? நம்ம வந்து அதிகமா என்ன பண்ண போறோம், 3 மினிட் டைம் ஃபிரேம், 5 மினிட்ஸ் டைம் ஃபிரேம், 30 மினிட்ஸ் அப்புறம் 1 டே. இது 4 தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். அது 4த்துக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஹார்ட் போட்டு வச்சுக்கோங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் செட்டப். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ட். நம்ம அதிகமா என்ன பயன்படுத்துவோம்னு பாத்தீங்கன்னா, கேண்டல்ஸ்டிக் சார்ட்ட பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ் சார்ட்ட பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் கிளஸ்டர் சார்ட். இது 3 சார்ட் மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து லைன் பிரேக்கர் யூஸ் பண்றாரு. சோ அதனால என்ன பண்றாரு, அதுக்கு வந்து அவரு ஹார்ட் போட்டு வச்சிருக்காரு. ஓகேவா? சோ நீங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க லைன் பிரேக்கர் போடலாம், இல்ல கினாசி போடலாம், இல்ல ஓஹெச்எல்சி சார்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்னென்ன ரெகுலரா யூஸ் பண்றீங்களோ அதுக்கு வந்து ஹார்ட் போட்டுக்கணும். ஓகேவா? ஏன்னா நீங்க இந்த மாரி ஹார்ட் போட்டு வச்சுட்டீங்கன்னா, நீங்க மேல என்ன பண்ணலாம், இந்த மாரி சிங்கிள் டேப்ல சார்ட்ட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது 2ம் வந்து பேசிக்கா பண்ணிக்கோங்க. இந்த டூல் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்லிக்கிறேன். எப்படி நம்ம வந்து சேம் அதே மெத்தட் தான் நம்ம எந்தெந்த டேப்ல நம்ம அதிகமா யூஸ் பண்றோமோ, அத ஃபேவரைட்ல போட்டு நமக்கு வந்து இங்க சைடுல வந்து வந்துரும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, டைம் ஃபிரேமையும் இந்த சார்ட்டையும் நம்ம வந்து லோட் பண்ணிட்டோம். ஓகேவா? என்ன பண்ணுங்க, இப்ப ஜஸ்ட் வந்து சேவ்ல போயிட்டு இந்த சேவ் லேஅவுட்ட குடுத்துக்கோங்க. ஓகேவா? நமக்கு வந்து என்ன ஆயிடும், இப்போதைக்கு இந்த லேஅவுட் வந்து சேவ் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபுட் பிரிண்ட் சார்ட், அதாவது நம்ம ஆர்டர்ஸ்ல பார்ப்போம் இல்லையா? அந்த சார்ட்டுக்கான செட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இங்க டாப்ல வந்து ஃபுட் பிரிண்ட் சொல்லி நேம் இருக்கும் பாத்தீங்களா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட சார்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, கிளஸ்டர்ன்னு இருக்கும். ஓகேவா? சோ the நேம் வந்து இங்க கிளஸ்டர்ன்னு இருக்கும். நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபுட் பிரிண்ட் 2மே வந்து ஒண்ணு தான். ஓகேவா? இதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ட். நீங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாரி தாங்க கலர் சார்ட் வந்து வரும். ஓகேவா? வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா? அத வந்து கீழ தள்ளுங்க. நீங்க ட்ரேடிங் வியூ யூஸ் பண்றீங்கன்னா, கோ சார்ட் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். லுக் லைக் ட்ரேடிங் வியூ மாரியே இருக்கும். ஓகேவா? ஓகே. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஏரோ மார்க்க கீழ தள்ளிட்டு செட்டிங்ஸ கிளிக் பண்ணிப்போம். செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாரி கேண்டில் ஸ்டிக்லாம் வந்து காமிக்கும் இல்லையா? இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஆஃப் பேக். இத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா, ஆ லாஸ்ட் வேல்யூ இத வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இதுதான் வந்து நம்ம கடைசி பிரைஸ் வந்து எங்க இருக்குன்ற அந்த லைன் நமக்கு வந்து காமிக்கும். ஓகே. சோ அது கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் லெஃப்ட் கிளஸ்டர்ல லெஃப்ட் ப்ரொஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? இத ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாரி ரைட் ப்ரொஃபைல்ல அதையும் வந்து ரைட் ப்ரொஃபைலையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா, எங்க ஹையஸ்ட் வால்யூம்க்கோ என்ன பண்ணும், உங்களுக்கு அங்க வந்து கலர் ஷேடிங் வந்து காமிக்கும். ஓகேவா? சோ அது நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். பேக்கிரவுண்ட் ஆன்லயே இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இம்பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது டெஃபினட்டா நமக்கு தேவைப்படும். இத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, அந்த இம்பேலன்ஸ் காமிக்கிறது வந்து ஒரு மாரி எல்லோ கலர் காமிக்கும். இப்ப நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? இந்த செட்டிங்ஸ்க்கு வந்து இந்த எல்லோ கலர் இங்க வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. அதனால உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஆ ரெட் கலர் இருக்கு பாத்தீங்க, அதாவது பை சைட்ல இம்பேலன்ஸா வந்துச்சு அப்டின்னா, ப்ளூ கலர் லெட்டர் வரும். செல் சைட்ல இம்பேலன்ஸா வந்துச்சுன்னா, லெட்டர் வந்து ரெட் கலர்ல வரும். அது வந்து நமக்கு வந்து ஷேடிங்கும் ரெட் கலரா இருந்து, இந்த நம்பரும் ரெட் கலர் இருந்தா நமக்கு வந்து இங்க தெரியாது. தெரியுது பார்த்தீங்களா? நம்பர் சுத்தமா தெரியலையா? அதனால என்ன பண்ணுங்க, இந்த கலர மட்டும் கிளிக் பண்ணி, எல்லோ கலர மாத்திக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப நீங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா, உங்களுக்கு வந்து பை சைட்ல இம்பேலன்ஸா வந்துச்சுன்னா ப்ளூ கலரும், செல் சைட்ல இம்பேலன்ஸா வந்துச்சுன்னா எல்லோ கலரும் வந்துரும். நீங்க என்ன பண்ணலாம், இந்த கலர வச்சு நீங்க யூஸ் பண்ணி மார்க்கெட்ல வந்து இம்பேலன்ஸா வந்திருக்கா இல்லையான்றத நீங்க அழகா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, இம்பேலன்ஸ் பெர்சன்டேஜ் வந்து நம்ம மினிமம் 200% குடுக்கணும். பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்காக 300 அப்படின்ற நம்பர், அதாவது 3 டைம்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்படி 3 டைம் டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவாங்க நீங்க, பைக்னா ப்ளூ கலர் மார்க் வரும், செல்லுனா வந்து எல்லோ கலர் மார்க் வரும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்போர்ஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படலாம், அது வந்து ஆஃப்லயே இருக்கட்டும். லாப் சைட் ஃபார்மட், லாப் சைட் ஸ்கேல், இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சின்ன சின்ன கலர் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொஃபைல்ல அத கூட தூக்கிட்டு எங்க ஹை வால்யூமோ அங்க மட்டும் தான் எனக்கு வந்து ஷேடிங் வந்து வரும். மத்த இடத்துல ஷேடிங்கே வராது. சோ இது வந்து நீங்க தேவைன்னா பயன்படுத்துங்க. பட் நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து அத யூஸ் பண்றது கிடையாது. வெறும் ப்ரொஃபைல் மட்டும் தான் யூஸ் பண்றேன். அதனால வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது பை சைட்ல எங்க ஹை வால்யூம் இருக்கோ, அங்க வந்து இந்த மாரி பிளாக் கலர் பாக்ஸ் வரும். செல் சைட்ல எங்க வந்து ஹை வால்யூம் இருக்கோ, அங்க வந்து ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வரும். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல ஆஃப் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா இங்க வால்யூம் பிஓசின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத எனேபிள் பண்ணிட்டு, இந்த கலர வந்து நான் பிளாக் கலர்ல மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா, சிங்கிள் பிரைஸ் பாயிண்ட்ல எங்க வந்து ஹை வால்யூம் நடந்திருக்கோ, அது வந்து நம்ப ஒரு ட்ரேட் செட்டப் இருக்கு. ஸ்கேல்பிங் செட்டப் இருக்கு. அதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். சோ அப்ப நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதையும் ஒண்ணா பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிளாக் கலர் பாக்ஸ் இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். பார்க்க கன்ஃப்யூஸ் ஆயிடும். அதனால என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வால்யூம் பிஓசி மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அங்க தெரியுதா உங்களுக்கு? ஒரு பாக்ஸ் மாரி போட்டிருக்கும். அதாவது எங்க வந்து பாக்ஸ் போட்டிருக்கோ, அங்க வந்து உங்களுக்கு அந்த சிங்கிள் கிராண்டல்ல ஹையஸ்ட் வால்யூம் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. இந்த 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா? இத எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெல்டா மார்க்கர் இருக்கும். அந்த டெல்டா மார்க்கர் ஆன் பண்ணுங்க. இந்த டெல்டா மார்க்கர் தான் எங்க கேண்டோட மேல வந்து உங்களுக்கு நம்பர் காமிக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட் மார்க்கர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா, காட் ஹை, காட் லோ வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாரி காட் ஹை, காட் லோ யூஸ் பண்றவங்களா இருந்தால், இத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி நான் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்றது இல்ல. அதனால நான் வந்து என்ன பண்ணேன், இந்த காட் மார்க்கர் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? நான் இந்த வீடியோல உங்ககிட்ட காமிக்கிறது நான் பயன்படுத்திய இந்த செட்டிங்ஸ் தான். ஓகேங்களா? சோ மீதி எதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோவோட செட்டிங்ஸ். ஓகேவா? எல்லாமே பார்த்திருப்பீங்க. இத பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஆர்டர் ஃப்ளோ செட்டிங்ஸ் வந்து நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ செட்டிங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? இப்ப தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து நான் பயன்படுத்திய மெத்தடு. சோ என்ன பண்ணுங்க, இங்க சேவ்ன்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணி இதையும் லேஅவுட் வந்து சேவ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இங்க மேல வந்து கிரீன் கலர்ல காமிச்சிரும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர்டர் ஃப்ளோ வர வச்சுட்டோம். இது நமக்கு என்ன பண்ணணும்னா, கீழ வந்து பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும். ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் டெல்டா எவ்வளவு இருக்கு, ஓவரால் வால்யூம் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுங்க, இங்க மேல வந்து இண்டிகேட்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டடின்னு சொல்லிட்டு அத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து ஆர்டர் ஃப்ளோன்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஃப்ளோல ஃபர்ஸ்ட்டே இருக்கும் பாருங்க. பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அத வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ என்ன பண்ணும் உங்களுக்கு, இந்த 3 டேட்டா வந்து டிஃபால்ட்டா வரும். அதுல வந்து இங்க சென்டர்ல வந்து செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? சோ நான் என்ன பண்றேன்னா, இந்த சார்ட் வந்து கொஞ்சம் நவுத்துறேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணாதுன்னா, இந்த லெட்டர் வந்து தெரியாம போயிடும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு சிம்பல் இது வேணுமா வேணாமான்னு மறைக்கிறதுக்கு, இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கண்ணு சிம்பல் குடுத்தா உங்க டேட்டா வந்து மறைஞ்சிரும். கண்ணு சிம்பல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா வந்து வந்துரும். ஓகேவா? இதுல செகண்டா இருக்கும் பாருங்க. அதுதான் வந்து செட்டிங்ஸ். அத கிளிக் பண்ணிட்டு, இங்க நியூட்ரல் கலர் இருக்கு பாத்தீங்களா? இதுல செகண்ட் கலர் என்ன பண்ணுங்க, பிளாக் கலர்ல மாத்துங்க. ஏன்னா, இந்த பிளாக் கலர் என்ன பண்ணும்னா உங்களுக்கு, இந்த பர்ட்டிகுலர் டேல எது வந்து ஹையஸ்ட் வால்யூமோ, அத வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் நமக்கு. ஹையஸ்ட் வால்யூம் என்ன பண்ணும் உங்களுக்கு, பிளாக் கலர் வச்சாக்கா, அந்த டார்க் பிளாக்ல வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். சோ இது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹை வால்யூம் வந்து இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வால்யூம் வந்து டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். அத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெல்டா வந்து டிஃபால்ட்டாவே எனேபிள் இருக்கும். அத ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூடவே மேக்ஸ் டெல்டா, மின் டெல்டா இது 2த்தையுமே வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சேம் அதேதான் நம்ம வந்து சொன்னோம் பாத்தீங்களா? யாரெல்லாம் காட் ஹை, காட் லோ யூஸ் பண்றீங்களோ, அவங்க வந்து இந்த டேட்டாவ நீங்க பயன்படுத்திக்கலாம். சார்ட் மேலயும் வர வச்சுக்கலாம். இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிலயும் நீங்க வந்து வர வச்சுக்கலாம். ஓகேவா? சோ நான் வந்து அத யூஸ் பண்றதுனால வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஓஐ பேஸ் பண்ண ஒரு ட்ரேட் வந்து நானு புது செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது நான் கண்டிப்பா என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஓஐ சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? அதையும் ஓஐ டேட் சேஞ்ச் இது 2த்தையுமே என்ன பண்றேன் உங்களுக்கு எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ இதுதான் ஃபிரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் ஃப்ளோ ஐ மீன் இந்த ஸ்டடீஸோட செட்டிங்ஸ். இதுல வந்து உங்களுக்கு டெல்டா த்ரெஷோல்ட் பெர்சன்டேஜ் ஒண்ணு இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸ் டெல்டா ஓகே இங்க இருக்கும் உங்களுக்கு மேக்ஸ் டெல்டா, மின் டெல்டா ஒரே நிமிஷம். கொஞ்சம் டூல் வந்து கொஞ்சம் மேல தள்ளி விட்டுருவோம். செட்டிங்ஸ்குள்ள போயிடலாம். சோ டெல்டா த்ரெஷோல்ட் பெர்சன்டேஜ்னா ஒண்ணும் இல்லங்க. இப்போ இங்க வந்து உங்களுக்கு மேக்ஸ் டெல்டா காமிக்கும். ஓகேவா? அங்க மேக்ஸ் டெல்டா இருக்கும். இங்க வந்து மின் டெல்டா இருக்கும். எனக்கு மேக்ஸ் டெல்டாக்கு நம்ம என்ன பண்றோம் இங்க 95 போட்டிருக்கோம். அப்போ 95%க்கு நியர் பை மேக்ஸ் டெல்டால வந்துச்சுன்னா, எனக்கு என்ன பண்ணும்னா, ஒரு மாரி ஜியான் கலர்ல எனக்கு வந்து ஷேடிங் வரும். இதே மின் டெல்டாக்கு நியர் பை இந்த டெல்டா வந்து முடியுது அப்டின்னா, இந்த மாரி பிங்க் கலர்ல எனக்கு வந்து காட்டும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சார்ட்ட நான் காமிக்கிறேன். 2மே இருக்கிற மாரி. ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இங்க வந்து 10,000 வந்து வந்திருக்கா டெல்டால. அதேபோல எனக்கு வந்து பாருங்க மேக்ஸ் டெல்டா வந்து 11.1 விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 97% எனக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா,
டெல்டா வந்து மேக்ஸ் டெல்டா நியர் பை முடிச்சிருக்கு. அதனால தான் என்ன பண்ணுதுன்னா இங்க ஜியான் கலர்ல காமிக்குது. இங்க பாருங்க 308 இங்க 301. அப்ப என்ன பண்ணுது எனக்கு மேக்ஸ் டெல்டாக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 98% என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு இங்க டெல்டா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? பையர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னு அர்த்தம். ஸோ அதனால என்ன பண்ண எனக்கு அது வந்து ஜியான் கலர்ல மார்க் பண்ணி காமிக்கும். அதாவது 95%க்கு மேல வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஜியான் கலர்ல வரும். இங்க பாருங்களேன். எனக்கு வந்து மின் டெல்டா எவ்வளவு போட்டிருக்கான்? -5.25 மேக்ஸ் டெல்டா 0. எனக்கு டெல்டா எவ்வளவு முடிஞ்சிருக்கு? -5.25. 100% என்ன பண்றான் எனக்கு? மினிமம் டெல்டா என்ன வந்திருக்கோ அதே வேல்யூ தான் எங்க டெல்டாவும் வந்திருக்கு. சோ அப்ப என்ன பண்றோம்? அபோவ் 90% என்ன பண்ணிருப்பீங்க? பிங்க் கலர்ல வேல்யூ வந்து வருது. ஓகேவா? சோ நான் வந்து இத யூஸ் பண்ணிப்பேன். நீங்க என்ன பண்ணிக்கோங்க? இத வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. மேக்ஸ் டெல்டா அப்படின்றத சொல்றேன் இல்லையா? ஆக்சுவலா இது யூஸ் பண்ணலாம். எஸ். நமக்கு வந்து இங்க வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? மினிமம் 3 கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் எனக்கு வந்து இங்க 0ன்னு சொல்லி வந்துரும். ஓகேவா? நமக்கு வந்து இந்த 0ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்ரிக்ஸ்ல வந்து இங்க பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது வந்து நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து வேஸ்ட். இது நம்ம வந்து யூஸ் பண்றது கிடையாது. ஓகேவா? இத நீங்க ஆஃப் கூட பண்ணி விட்டுறலாம். ஆஃப் கூட பண்ணி விட்டுரும்போது எந்த சேஞ்சும் வரப்போறது இல்ல. ஓகேவா? இது வந்து இங்க டெல்டா பெர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா? இது நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? சோ நமக்கு தேவைப்பட போறது இல்ல. இப்ப நம்ம குடுக்குறோம் பாத்தீங்களா? இதுதான் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட செட்டிங்ஸ். நீங்க வந்து இத பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதையுமே போயிட்டு சேவ் லேஅவுட்ல குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன பண்ணியாச்சு? ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் பண்றதுக்கு தேவையான எல்லாமே வந்து வந்தாச்சு. ப்ரொஃபைல் வந்தாச்சு. பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் கிட்ட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த லேஅவுட் வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். ஓகேவா? சோ டபுள் காலம் வச்சுப்போம். சோ இந்த ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் 2 காலம் நம்ம வந்து தனித்தனியா வந்து இங்க வந்து ஆர்டர் ஃப்ளோ பயன்படுத்த போறோம். இங்க என்ன பண்ண போறோம்? மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ண போறோம். என்ன பண்றேன்னா, இத வந்து என்ன பண்றேன்? சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேவா? சின்னது பண்ணிட்டு, எனக்கு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்றேன்னா, ஆர்டர் ஃப்ளோ கீழ பார்த்துக்கிறேன் இல்லையா? அதனால வந்து எனக்கு இங்க தேவைப்படாது. டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஓகே டெலீட் பண்ணதுக்கு அப்புறம், நான் ஃபுட் பிரிண்ட் சார்ட்டும் பார்க்க போறதில்ல. அதனால அதையும் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். கன் சிம்பல் வச்சுட்டு, ஸ்டடின்னு இருக்கு இல்லையா? அதே சமயம் நீங்க நல்லா பார்த்துக்கணும். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் எங்க இருக்கோ, உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? அங்க தான் நீங்க யூஸ் பண்ணிட்ட டூல்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். நீங்க வந்து இங்க கிளிக் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட டூல் வந்து உங்களுக்கு இங்க வந்துரும். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, எந்த பக்கம் நீங்க வந்து யூஸ் பண்றீங்கன்னு கிளியரா வந்து இந்த பாக்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்துரும். இப்ப என்ன பண்ணுங்க, ஸ்டடி குடுத்துட்டு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு இல்லையா? அதுக்குள்ள போயிடுங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்னு ஒண்ணு இருக்கும். மார்க்கெட் ஃபைல் டிக்ன்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து டிக் பை டிக் டேட்டா. மார்க்கெட் ஃபைல் டிக்ன்றது இது ரொம்ப அக்யூரேட்டான டேட்டா. அதனால என்ன பண்ணுங்க, இத வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க சார்ட்ல வந்து அது வந்துரும். இது வரைக்கும் பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து சார்ட்ல வந்துருச்சு. இங்க அப்புறம் அப்புறம் வெறும் ஒயிட்டா இருக்க சார்ட் வரலையான்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இங்க பார்த்துருக்கோம். 5 மினிட்ஸ்ல மார்க்கெட் ஃபைல் பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு மார்க்கெட் ஃபைல் வந்துருச்சுங்களா? சோ இந்த மாரி தான் என்ன பண்ணணும், உங்களுக்கு டிஃபால்ட்டா மார்க்கெட் ஃபைல் நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சார்ட்ல இருக்கும். இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம, நம்ம என்ன மாரி யூஸ் பண்றோமோ, அந்த செட்டிங்ஸ்குள்ள போ போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா? இந்த ஏரோ மார்க் டவுன்ல கிளிக் பண்ணிட்டு, கொஞ்சம் சார்ட் வந்து நவுத்திக்கோங்க. தெரியுதா? செட்டிங் சிம்பல் தெரியுதா? மார்க்கெட் செட்டிங் சிம்பல். இத எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில் கேப் இருக்கா? அத ஆன் பண்ணுங்க. பேக்கிரவுண்ட் வந்து ஆன்லயே இருக்கட்டும். செஷன் இருக்கு பாருங்க. செஷன வந்து எடுத்து என்ன பண்ணுங்க, டெய்லில வச்சுக்கோங்க. ஓகேவா? டெய்லின்றது ஒரு நாளோட தனித்தனி மார்க்கெட் பிளேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நீங்க ஆட்டோ வச்சீங்கன்னா, நீங்க டைம் ஃப்ரேம் மாத்துறதுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ரக்சரும் வந்து மாறும். அது நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். அதனால என்ன பண்ணுங்க, செஷன் எப்பயுமே டெய்லில வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் நம்ம மார்க்கெட் ஃபைல் யூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் தீம் இருக்கு இல்லையா? இது வந்து டுவோ கலர்லயே இருக்கட்டும். ஏன்னா இதுதான் வந்து இன்சைட் வேல்யூ வழியா ப்ளூ கலர்லயும், அவுட் சைட் வேல்யூ வழியாவே கிரீன் கலர்லயும் காமிக்கும். ஓகேவா? நான் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியா என்ன டிஃபால்ட்னா என்ன, எல்லாமே என்ன பண்றவங்களுக்கு தனி ஒரு வீடியோ வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிளானிங் வந்து வச்சிருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ பத்தின வீடியோ, பிளஸ் வந்து பாக்கெட்ஸோட வீடியோ ஒன் பை ஒன்னா நம்ம மொத்தமா ஹெல்ப் பண்ணலாம்னு வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது சொல்லி தரேன். ஓகேவா? என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு டுவோ கலர்லயே இருக்கட்டும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபாண்ட் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஆட்டோ வந்து ஆன்லயே இருக்கட்டும். இது மீதி எல்லாமே ஆன் பண்ணாதீங்க. இந்த டிபிஓ கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிபிஓ கவுண்ட்ட மட்டும் எனேபிள் பண்ணுங்க. ஏன்னா என்ன பண்ணணும்? எத்தன டிபிஓ இருக்குன்றது உங்க சைடுல வந்து நம்பர் காமிக்கும். ஓகே. அது நமக்கு கண்டிப்பா ட்ரேடிங் வந்து தேவைப்படும். அத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட்ன்னு இருக்கு இல்லையா? அத ஆன் பண்ணிட்டு, இங்க ஆல்ன்னு சொல்லி காமிக்கும் ஸ்ப்ளிட் டைப்ல. அத கிளிக் பண்ணி லாஸ்ட் ப்ரொஃபைல் மட்டும் குடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இது என்னன்னா, நமக்கு வந்து எல்லா நாளுமே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து காம்போசிட் ப்ரொஃபைல் இருக்கும். கடைசி நாள் மட்டும் என்ன பண்ணணும்னா, காம்போசிட் ப்ரொஃபைலும் வரும். ஸ்பிளிட் ப்ரொஃபைலும் வரும். ஓகேவா? அதாவது ஒரு ஒரு டைம் தனித்தனியா காமிக்கும். இங்க வந்து மொத்த டைம் ஃப்ரேமே சேர்த்து ஒரு காம்போசிட் ப்ரொஃபைலா காமிக்கும். ஓகேவா? சோ நான் 2மே நமக்கு இன்டர்டே பண்ணும்போது தேவைப்படும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஸ்பிளிட் ப்ரொஃபைல் மட்டும் லாஸ்ட் ப்ரொஃபைல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேல்யூ ஏரியா 70% டிஃபால்ட் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு அந்த வேல்யூ ஏரியால வந்து இந்த கிரீன் லைன், பிங்க் லைன் வந்து உள்ள சார்ட்ல வச்சுன்னா நம்ம நிறைய கன்ஃப்யூஸ் பண்ணிடுவோம். அதனால என்ன பண்ணுங்க, அந்த கலர வந்து டிரான்ஸ்பரன்சிய கம்மி பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? நமக்கு வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா நமக்கு வந்து தேவைப்படாது. டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிட்டு அதே போல உங்களுக்கு வந்து டைம் காமிக்கும். எந்த டேட்ல எவ்வளவு பிரைஸ்ன்னு சொல்லி நமக்கு காமிக்கும். அது நமக்கு வந்து தேவையே படாது. ஓகேங்களா? சார்ட்ல தான் வந்து கன்வெர்ட்டட் டேட்டாவா நமக்கு இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த T மேல ஒரு கிளிக்கு, ப்ளூ கலர் அந்த டைம் கிளாக் மேல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து டிசேபிள் ஆயிடும். ஓகேங்களா? அதே போல
பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம என்ன தேவைனாக்கா, டெக்ஸ்ட் மட்டும் என்னன்னா, எவ்வளோ டிபிஓ வந்து பிஓசிக்கு மேல இருக்குது, எவ்வளோ டிபிஓ பிஓசிக்கு கீழ இருக்குன்னு நமக்கு தேவைப்படும். அதே சமயம் என்ன டேட்ன்றது நமக்கு தேவைப்படாது. ஓகே. அதனால என்ன பண்ணுங்க, அந்த டைம மட்டும் எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிபிஓசி நமக்கு தேவைப்படும். அதனால என்ன பண்ணுங்க, அத எனேபிள் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, நார்மல் பிஓசியும், பிபிஓசியும் எல்லாமே வந்து ரெட் கலர்ல காமிக்கும். பிபிஓசினா இந்த மாரி டார்க் ரெட்டாவும், பிஓசினா லைட் ரெட்டாவும் காமிக்கும். இது நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து எது பிஓசி, எது பிபிஓசின்னு கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா? அதனால என்ன பண்ணுங்க, பிபிஓசிய இந்த 3 பாக்ஸ்ல இருந்து எடுத்து சாரி 4த்ல இருந்து எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த 3 திக்னஸ் வச்சுக்கோங்க. கலர வந்து பிளாக் கலர்ல மாத்திக்கோங்க. ஏன்னா, பிளாக் கலர்ல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ரெட் கலர்ல வந்துச்சுன்னா அது நார்மல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இனிஷியல் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட ரேஞ்ச். அத என்ன பண்ணிக்கோங்க, கலர் வந்து பிளாக் கலர்ல வச்சுட்டு, திக்னஸ் வந்து 3 திக்னஸ். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட ஹை அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இங்க மார்க் பண்ணி காமிக்கும். அதோட டார்கெட் ரேஞ்ச் ஐபிஆர் டார்கெட் வந்து போட்டிருக்கீங்க. ஐபினா இனிஷியல் பேலன்ஸ் ரேஞ்சோட டார்கெட். நம்ம வந்து எப்பவுமே 50% டார்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா லைன் வந்து வரும். ஓகேங்களா? அதாவது இந்த ஒட்டுமொத்த ரேஞ்சுக்கு மேல 50% கீழ 50%. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் வந்து மொத்தமா 100 பாயிண்ட்னா மேல 50 பாயிண்ட் டார்கெட்டுக்கும் கீழ 50 பாயிண்ட் டார்கெட் நமக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? இந்த லைட் கலர் வந்து நமக்கு வந்து சரியா தெரியாது. சார்ட்ல எல்லாம் பண்ணலாம். நம்ம இத கிளிக் பண்ணி பிங்க் கலர்ல வச்சாலும் நமக்கு வந்து தெரியும். அதே போல ரெட்ல வச்சாலும் நமக்கு வந்து தெரியும். ஓகே. நான் ரெகுலராவே ரெட் கலர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஐபிஆர் டார்கெட்டுக்கு. அதனால ரெட் கலர் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. அண்ட் ஐபிஆர் கவுண்டர் டிஃபால்ட்டா 2வே இருக்கணும். ஏன்னா 2 ஹாஃப் அன் ஹவர் நமக்கு வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். எதுக்காக மெயினா இந்த ஐபிஆர் கவுண்டர்னா, நீங்க நார்மல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்ல ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர் தான் இனிஷியல் பேலன்ஸா இருக்கும். இதே நீங்க கமாடிட்டி பண்றீங்க, இல்ல வந்து குளோபல் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, அப்போ வந்து ஐபிஆர் கவுண்டர் வந்து நீங்க மாத்த வேண்டியதா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் 2 ஹவரோட ரேஞ்ச் நம்ம வந்து ஐபிஆ பார்க்கலாம். இல்ல 3 ஹவர் ரேஞ்ச் நம்ம ஐபிஆ பார்க்கலாம். அது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன். நல்லா பண்ணுங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது டூல் யூஸ் பண்ணுங்க. கமாடிட்டி வந்து ஆக்சுவலா நம்பர் தெரியாது. நான் கத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட். இது நம்ம கண்டிப்பா தேவைப்படும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிள் பிரிண்டோட கலர் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ட்ரேட்ஸ்ல வந்து சிங்கிள் பிரிண்ட் பேஸ் நம்ம பண்ணுவோம். அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னன்னா, ப்ரோ சிங்கிள் பிரிண்ட் வந்து கோ சார்ட்டிங்ல வந்து சரியா யூஸ் பண்ண முடியல அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது சரியா பார்க்க முடியும்னு சொல்லி கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிள். என்னன்னா உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல போனாலும் உங்களுக்கு கிரீன் கலர்ல தான் காமிக்கும் சிங்கிள் பிரிண்ட். டவுன் ட்ரெண்ட்ல வந்தாலும் சிங்கிள் பிரிண்ட் கிரீன் கலர்ல தான் காட்டும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஓப்பனையும் க்ளோஸையும் பேஸ் பண்ணி இது பையர் சிங்கிள் பிரிண்டா, செல்லர் சிங்கிள் பிரிண்டான்றதை நீங்க ஃபைண்ட் பண்ணி இது மட்டும் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே ரிமைண்ட்ல ஈஸியா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. இத மட்டும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், பை சிங்கிள் பிரிண்ட், செல் சிங்கிள் பிரிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிங்கிள் பிரிண்ட்க்கு அப்புறம் புவர் ஹை, புவர் லோ இது டெஃபினட்டா நம்ம வந்து ட்ரேடிங்ல பயன்படுத்தலாம். அதனால அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலே வால்யூம் ப்ரொஃபைல சேர்ந்து வந்துரும். ஓகேவா? அதனால என்ன பண்ணுங்க, அதையும் ஆன் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த காம்போசிட் ப்ரொஃபைல் தேவைப்படாது. அதை ஆஃப் பண்ணி என்ன பண்ணலாம், செஷனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டேவோட தனி வால்யூம் ப்ரொஃபைல் என்ன பண்ணுவாங்க, சைட்ல வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சோ அதே மாதிரி சார்ட் டைப் வந்து இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் அப்படியே நம்ம மாத்த தேவையில்ல. அண்ட் வால்யூம் வந்து நீங்க வந்து எனேபிள் பண்ணாதீங்க. ஓகே. லேபிள் வால்யூம். அதாவது நீங்க லேபிள் வால்யூம் குடுத்தீங்க அப்படின்னா, சைட்ல வந்து நம்பர் வரும். இவ்வளவு ஒரு ப்ரொஃபைல்லயும் இவ்வளவு வால்யூம் வந்து நமக்கு காமிக்கும். அது நம்ம சார்ட்டையும் வந்து ரொம்ப அசிங்கம் பண்ணி விட்டுரும். ஓகேவா? தேவைப்படும் போது மட்டும் என்ன பண்ணுங்க, ஆன் பண்ணிட்டு மத்த டைம்ல வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சரி டிஃபால்ட்டா ஆஃப்லயே இருக்கட்டும். நீங்க வேற எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். உங்க லாஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இத மட்டும் வேணா ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க வந்து இங்க பிரைஸ் லைன் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல காமிக்குது இல்லையா, ஆக்சுவலா நம்ம வந்து செட்டிங்ஸ் இங்க இருக்கு. அத போய் நம்ம பிளாக் கலர்ல மாத்திக்கலாம். ஓகேவா? சோ லாஸ்ட் ப்ரொஃபைல் வேணும்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஆன் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம லாஸ்ட் வேல்யூ பார்க்கறோம் இல்லையா, அதனால தான். சரிங்களா? சோ இதுதாங்க செட்டிங்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் பாத்தீங்களா. ஓகேவா? சரி ஓகே. இவ்வளவுதானே ப்ரோ நம்ம செட்டிங்ஸ்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நமக்கு இன்னும் டிபிஓ சைஸ் வந்து நம்ம மாத்தணும். அதையும் நான் சொல்லிக் குடுத்துடுறேன். இந்த சேவ்ன்னு இருக்கு இல்லையா, இத போய் என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி லேஅவுட் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு நம்ம வந்து மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேஅவுட் வந்து போயிடும். அதனால என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சேவ் குடுத்துருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல், பாக்ஸ் அடிஷன்ஸ் இது 3மே செட்டிங்ஸ்ல சேவ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து டிபிஓ சைஸ். நீங்க என்ன பண்ணணும், இந்த சைடு தனி டிபிஓ சைஸ் வைக்கணும். இந்த சைடு நீங்க என்ன பண்ணணும், டிபிஓ சைஸ தனியா மாத்தணும். அதுக்கு எங்க போணும்னா, இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வந்து இங்க ஆர்டர் ஃப்ளோன்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிக் மேனேஜர் இருக்கு இல்லையா, அந்த டிக் மேனேஜர் வந்து ஆட்டோ மோட்ல டிஃபால்ட்டா இருக்கும். அத ஆஃப் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஆஃப் பண்ணிட்டு பிளாக் சைஸ் என்ன பண்ணிக்கோங்க, நிஃப்டிக்கு வந்து 13 போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து இந்த டிக் சைஸ் நீங்க வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு சார்ட் வச்சு அத காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்ச்லயே வந்து உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் 2மே வந்து அடங்கி வரும். பட் என்ன பண்ணுங்க, நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பிளாக் சைஸ் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல 3, நார்மல் மார்க்கெட்ல 2. பேங்க் நிஃப்டிக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல 6, நார்மல் மார்க்கெட்ல 5. ஓகேவா? இத வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்ப என்ன பண்ணலாம், செட்டிங்ஸ்குள்ள போயிடலாம். இந்த டிபிஓ செட்டிங்ஸ்குள்ள. இப்ப இத க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, கோ சார்ட்டிங் குள்ளயே போயிடுறேன்.
நம்ம ஃபர்ஸ்ட்டே நம்ம செட்டிங்ஸ் வர வச்சுருவோம். செட்டிங்ஸ கிளிக் பண்ணுங்க. ஆர்டர் ஃப்ளோன்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம், இங்க பிளாக் சைஸ். நமக்கு என்ன பண்ணணும் நிஃப்டிக்கு 3ன்னு வரணும். இங்க 13 என்ட்ரி பண்ணீங்கன்னா 3. ஏன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க, நிஃப்டியோட டிக் சைஸ் வந்து இப்போ புது டிக் சைஸ் 0.1 ஓகேவா? 0.1 இன்டு 13 போட்டீங்கன்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு? 3ன்னு சொல்லி நமக்கு டிபிஓ சைஸ் வரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் நீங்க, இந்த பாக்ஸ்ல வந்து 13 என்ட்ரி பண்ணணும். இப்ப நான் இதே பேங்க் நிஃப்டிக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டிக் சைஸ் வந்து வேற மாரி இருக்கு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு அதையும் காமிச்சுடுறேன். வாட்ச் லிஸ்ட்ல போயிட்டு என்ன பண்றேன், பேங்க் நிஃப்டி ஆன் பண்றேன். இப்போ செட்டிங்ஸ்குள்ள போலாம். ஆர்டர் ஃப்ளோ. இங்க பாருங்களேன். பேங்க் நிஃப்டி வந்து எவ்வளவு போட்டிருக்கும் டிக் சைஸ்? 0.2. அப்போ நம்ம நம்ம என்ன பண்ணிருப்போம், பேங்க் நிஃப்டிக்கு வந்து நார்மல் மார்க்கெட் இருந்தா 5, ட்ரெண்டிங் மார்க்கெட் இருந்தா 6ன்னு சொல்லுவோமா? சோ சேம் 30 நீங்க என்ட்ரி பண்ணி என்ன பண்ணும் உங்களுக்கு? பேங்க் நிஃப்டிக்கு 6ன்ற நம்பர் வந்து வந்துரும். ஆனா டிக் சைஸ் பாத்தீங்களா? நிஃப்டிக்கு வந்து 0.1, பேங்க் நிஃப்டிக்கு 0.2. சோ டிக் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அத நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. சோ நமக்கு என்ன தேவைன்னா, இந்த ஈக்வல்ட்டுக்கு அப்புறம் நம்ம மார்க் பண்ணோம் பாத்தீங்களா? கோ சார்ட்டிங்கோட ஐ மீன் நிஃப்டிக்கு வந்து 2 இல்ல 3. பேங்க் நிஃப்டிக்கு வந்து 5 அப்படி இல்லன்னா 6. ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு பிரைஸ் ரேஞ்ச் என்ன பண்ணிருப்பேன் 0.1ல இருந்து குடுத்துருக்கோம் இல்லையா? இத வந்து நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம். உங்க நம்பருக்கு ஏத்த மாரி வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. இதுதாங்க நீங்க வந்து டிக் மேனேஜர்ல போயிட்டு என்ன பண்ணணும், இத மட்டும் நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து இந்த பக்கம் என்ன பண்றீங்க, நிஃப்டியோட மார்க்கெட் ப்ரொஃபைல் பாக்குறீங்க. ஓகேவா? டிபிஓ சைஸ் வந்து என்ன போட்டிருக்கோம் நம்ம 13 வச்சிருக்கோம். அதே மாரி என்ன பண்ணணும், இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து உங்க மவுஸ கிளிக் பண்ணி அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இங்க வர வச்சுட்டு, சேம் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ கிளிக் பண்றீங்க. ஆட்டோ மோட் ஆஃப் பண்ணிட்டு 13 என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணணும், 2 பக்கமும் வேல்யூவா மாத்தணும். நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பக்கம் வராது. இந்த பக்கம் ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் பண்ணீங்கன்னா, இந்த பக்கம் வராது. நீங்க 2 பக்கமும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. அது மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கோங்க, இந்த சேவ கிளிக் பண்ணி லே அவுட்ட சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம இப்ப என்ன பண்ணியாச்சுன்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்தாச்சு. இதுல வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெஃபரன்ஸ் லெவல இங்க டிராப் பண்ணுவோம். ஓகேவா? மார்க்கெட் ப்ரொஃபைல பேஸ் பண்ணி இங்க டிராப் பண்ணுவோம். இது வந்து வேல்யூ ஏரியா ஹை. இங்க வந்து வேல்யூ ஏரியா லோ, பிஓசின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணணும். அது வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோலயும் வரணும். அதுக்கு வந்து சில செட்டிங்ஸ் இருக்கு. அதையும் சொல்லிக் குடுத்துருக்கேன் உங்களுக்கு அதையும். இங்க கீழ வந்து உங்களுக்கு 3 டாட் இருக்கு இல்லையா? மோர் லேஅவுட்ன்ட்டு. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க கீழ வந்து பாருங்க, சிங்க் கிரஷர்ன்னு இருக்கும். அத எனேபிள் பண்ணுங்க. சிங்க் ஆல் சிம்பல் இருக்கு இல்லையா? அத எனேபிள் பண்ணுங்க. சிங்க் டிராயிங் இருக்கு பாத்தீங்களா? இத வந்து இது 3 மட்டும் எனேபிள் பண்ணுங்க. ஓகேவா? சிங்க் கிரஷர் அப்டின்னா, இப்ப நான் வந்து ஒரு சார்ட் வந்து இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுல பாக்குறேன்னா, அதே மாரி வந்து இங்கேயும் வந்துரும். நான் இந்த ஹையா அங்க கிளிக் பண்ணி பாக்குறேன்னா, இந்த பிரைஸ் எங்க சொல்லிட்டு என்ன பண்ணும்? இங்கேயும் வந்துரும். அதனால தான் கிரஷர். சிம்பிள் அப்டின்னா, நம்ம வந்து இங்க சார்ட்ட சேஞ்ச் பண்ணுவோம். ஆனா இங்க சேஞ்ச் பண்ண மாட்டோம். டக்கு டக்குன்னு நம்ம 2த்தையும் மாத்த தேவையில்ல இல்லையா? ஒண்ணு சேஞ்ச் பண்ணா என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா? 2மே மாறணும். அதுக்காக தான் சிம்பிள் நம்ம எனேபிள் வச்சுக்கிறோம். அதே போல டிராயிங் எதுக்கு நம்ம சிங்க் பண்றோம்னா, இப்ப நான் வந்து பாருங்களேன். இப்போ இந்த இங்க வச்சு என்ன பண்றேன், ஒரு லைன டிரா பண்றேன். எனக்கு அதே மாரி லைன் என்ன பண்ணணும் எனக்குங்க? இங்கேயும் கிடைக்கும். இல்ல நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு லைன் டிரா பண்றேன்னா, அது என்ன பண்ணணும்? இங்கேயும் வரணும். அதுக்காக தான் என்ன பண்றோம்னா, இந்த டிராயிங் வந்து எனேபிள் பண்றோம். மத்தபடி இன்டர்வலோ, டைமோ, சார்ட் டைப்போ என்ன பண்ணாதீங்க. ஒண்ணா வந்து ஆன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா, இங்க 30 மினிட்ஸ்னா, இங்கேயும் 30 மினிட்ஸ் தான் காமிக்கும். ஓகேவா? அதே போல இங்க நீங்க ஆட்டோ ஃப்ளோ யூஸ் பண்றீங்கன்னா, இங்கேயும் ஆட்டோ ஃப்ளோ தான் காமிக்கும். நீங்க இன்டர்வலு, சார்ட் டைப்லாம் வச்சீங்கன்னா. அதனால நோட் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெஷர் வேணும், ஆல் சிம்பல்ஸ் வேணும், டிராயிங்ஸ் வேணும். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அதுல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா டிக் ஆகும். கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும். ஓகேவா? டிக் பண்றது மட்டும் பார்த்துக்கோங்க. 3 டிக் வந்து வந்துரணும். ஓகேங்களா? வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்க, சேவ் குடுத்துட்டு லே அவுட்ட முடிச்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட நான் யூஸ் பண்ணக்கூடிய லே அவுட். ஓகேங்களா? இத நீங்க என்ன பண்ணிக்கலாம், ட்ரேடிங்க்கு அப்படியே பயன்படுத்தலாம். சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், வேற ஒரு லே அவுட்க்கு வந்து போயிடுறேன். ஓகேவா? இப்ப இந்த லே அவுட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, சேவ கிளிக் பண்ணிட்டு, ப்ராஃபிட் பண்ணத நான் நேம் குடுத்தேன். அந்த ப்ராஃபிட் பண்ற கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன பண்ணணும் டிஃபால்ட்டா இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்துரும். ஓகேவா? இதுல என்ன பண்ணுங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல பார்க்கும்போது இந்த ஆர்டர் ஃப்ளோ கம்மி பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அனாலிசிஸ் நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து நான் லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது எனக்கு மார்க்கெட் ஃப்ளோ வந்து கரண்ட் டே மட்டும் தான் தேவைப்படும். அதனால என்ன பண்ணுங்க, இது நல்லா ஜூம் பண்ணிட்டு, உங்களுக்கு கரண்ட் டே மட்டும் தெரியிற மாரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க, ஆர்டர் ஃப்ளோ பெருசா வச்சுட்டு நீங்க டேட்டா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து நான் பயன்படுத்துற மெத்தடு. செட்டிங்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட சிஸ்டம்ல வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேவைப்படுறவங்க இத யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க.